Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிளான சௌசௌ பொரியல். இது பொள்ளாச்சி சைடு வந்து மேரக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சௌசௌ பொரியல் வந்து என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டியில 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து காய் வேக வைக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்தா போதும். இப்போ 2 மேரக்காய் மீன்ஸ் 2 சௌசௌ வந்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் பொடி, காய்க்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுடுங்க. சிம்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு காய் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு அவசரமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ இப்போ அது காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுட்டு இதுக்கு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தணும். நிறைய சேர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பொரியலில் வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம சாட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆனதும் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். காரம் எச்சா வேணும்னா எச்சா சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இந்த தாளிப்பை வந்து நம்ம காய் வெந்திருக்கோலே அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை வதங்கினதை எடுத்து இந்த வெந்த காய் கூட போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ இது வந்து காய் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இது கூட இந்த தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவல் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காய் வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டு அந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சௌசௌ பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இது காரக்குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.